அன்பான மக்களே, நம்மளோட லட்சுமி பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லட்சுமி பிரியா வந்து சூப்பர் சிங்கருக்கு வந்தப்போ வந்துட்டு இந்த காஸ்டியூம் தான் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஆனால் போட டைம் இல்லை, வீடியோ போட டைம் இல்லை. அதனால தான் சரி இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து வீடியோவில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட காவேரி. அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு லட்சுமி பிரியா வந்து எனக்கு அவங்க வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி அவார்ட்லாம் வாங்கிட்டு ஸ்பீச் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக பிடிக்கும். அவங்க அவ்வளோ மரியாதையோட, அவ்வளோ ஒரு நன்றியோட, அவ்வளோ ஒரு தேங்க்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து அந்த ஸ்பீச் கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தவங்கள பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சீரியல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, இப்போ மகாநதியே வச்சுப்போம். அதில் வந்து அவங்க டைரக்டரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க வந்து விட மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம மதிக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து தேங்க் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அவார்ட் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டு அவார்டு வாங்கிட்டு அந்த இடத்துல பேசுகிற விஷயங்கள் எனக்கு அவங்க மேலே நல்ல ஈர்ப்பை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க வீட்டில் அந்த மாதிரி அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நான் நினப்பேன். ஏய் சூப்பர்ரா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காவேரி பேசும்போது, லட்சுமி பிரியா பேசும்போது அவங்க ஆல்ரெடி அவங்க இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரிக்டான வீடு, எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீட்டிலேருந்து நான் வந்திருக்கேன். இத்தனை வருஷமாக வந்து மீடியாவுக்குள்ளே போகணும் அப்படின்னு எப்படியோ என்னோடய மைண்டில் அந்த தாட் வந்துருச்சு. ஆனால் அதுக்கான முயற்சியை நான் மட்டும்தான் எடுத்தேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நானே முயற்சி பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவ்வளோ ஒரு அழகாக வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 8 வருஷமாக தனியாகவே இருந்து, வீட்டை விட்டு வந்து தனியாகவே இருந்து அவங்க வேலை பார்த்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. இவ்வளோ சூப்பரில் எனக்கு லட்சுமி பிரியா ரொம்ப பிடிக்குங்க. செம்ம.